எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம். வெல்கம் டு இனியாஸ் டைரி. இன்றைக்கி நான் இந்த பதிவை கொஞ்சம் வருத்தத்தோடு தான் போடுறேன். ஏன்னா சொல்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோ போகிறதுக்கு முக்கிய காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அதாவது இந்தியா முழுக்க உள்ள மாநிலங்களில் ஒவ்வொரு தெருவுலேயும் மக்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள தெருநாய்கள், ஸ்ட்ரே டாக்ஸ், அவங்களெல்லாம் ஒரு பாதுகாப்பான ஷெல்டரில் விட்டுடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரவேற்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக ஒரு பக்கம் இருந்தாலும் அதை நான் வரவேற்கிறேன். அதுக்கு உண்டான காரணம் அதுதான் மனசு அடைக்குது. ஒரு சில காலமாக ஒரு 3 ஆழாக்கு தான் நான் எப்போவுமே அரிசி வைப்பேன். எங்கள் வீட்டில் இருக்கிற 2 டாக்ஸு சாப்பிடும், நாங்களும் சாப்பிடுவோம். அதே அரிசி தான், நாங்கள் சாப்பிட்ற அரிசி தான் அவங்களும் சாப்பிடுவாங்க. அவங்களும் தெருவில் இருந்து எடுத்த ஸ்ட்ரே டாக்ஸ் தான், நல்லா வளர்ந்துட்டு இருக்காங்க வீட்டில். அந்த மாதிரி ஒரு இந்த வீடியோவில் பார்க்குறீங்களே அந்த 3 பப்பீஸ் எக்ஸ்ட்ரா வந்தது மனசு கேட்கல. ஒரு 5 ஆழாக்கு, 3 ஆழாக்குங்கிறது 5 ஆழாக்காக மாறிச்சு எங்கள் வீட்டில். 5 ஆழாக்கில் சாதம் வச்சு நல்லா செல்லமாக வளர்ந்த நாய்க்குட்டிகள். அந்த வீடியோவில் ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு. அதனால் 10 நிமிஷம் லேட்டானதுனால கத்திகிட்ருக்கு பசிக்கு. அந்த நாய்க்குட்டிகளை இப்போ எங்கள் கூட இல்லை. ஒரு ஆட்டோவில் வச்சு எடுத்துகிட்டு போய் எங்கே விட்டுட்டாங்க. அந்த இடம் ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியல. நம்ம புதுப்பேட்டை இருக்குது இல்லைங்களா, அந்த சைடு போய் பார்த்தேன். அதே சமயத்தில் மூக்கனூர் வழியாக நம்ம ஜொலர்பேட் ஜங்ஷன் வரைக்கும் ஜங்ஷனில் விட்டுருக்காங்களான்னு பார்த்தேன். வர வழியெல்லாம் பார்த்துட்டு வந்தேன். அப்படியே அட்ஜசண்ட்டாக நாற்றம்பள்ளி அந்த பிரிட்ஜ் வரைக்கும் போயிட்டு பார்த்தேன். அரவுண்டு த சிட்டி எங்கேயுமே இல்லை. எங்கே போச்சுன்னு தெரியல. ரொம்ப மனசு வேதனையோடு அந்த 5 ஆழாக்கு இன்றைக்கும் வச்சுருக்கேன். என்னால் அந்த 3 ஆழாக்கில் நாங்கள் அந்த 5 ஆழாக்கு வைப்போம் இல்லைங்களா, அதுவே பத்தாது. அவ்வளோ நல்லா சாப்பிட்ற குழந்தைங்க என்ன பண்ணுறாங்களோ தெரியல அப்படிங்கிற வேதனை இருந்தது. நேற்று ஒரு 10 மில்லி லிட்டர்ஸ் மில்லி லிட்டர்ஸா என்ன ஏதோ ஒன்று ரெயின் இங்கே திருப்பத்தூரில் எனக்கு அந்த அளவு கூட சரியாக சொல்ல முடியல. அவ்வளோ மைண்ட் அப்செட் ஆகிருக்கு. ரெயின் அவ்வளோ கொட்டுச்சு. ஒரே காற்று மழை. அதுக்கு முன்னே 2 நாளைக்கு முன்னாடி லைட்டாக ரெயின் தோறுனதுக்கு அவங்க ஒரு ஒதுக்குப்புறமாக இருந்தாங்க. அவங்க 3 பப்பீஸு அவங்க மதர் கூட. எங்கள் வீட்டில் நாய்கள் இருக்கிறதுனால அவங்கள உள்ளே விட்டுட்டு வெளியே போர்ட்டிக்கோவில் ஒரு கம்பளி போட்டு படுக்க வச்சேன். அப்போ கூட படுத்துக்கல. புதுசாக இருக்க இடம். அதுவும் இல்லாத எங்கள் நாய்க்குட்டிகள் பற்றி தெரியும். சரி அப்படின்ட்டு வெளியே ஓடிடுச்சு. அம்மா வரவே இல்லை. அதுக்கு இன்னும் நல்லா தெரியும் எங்கள் நாய்க்குட்டிகள் கடிச்சிடும் அப்படின்ட்டு. அதனால் வரல. அப்புறம் கொஞ்சம் ட்ரை பண்ணி எடுத்துன்னு உள்ளே அந்த கம்பெனியில் படுக்க வச்ச பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அடாப்ட் ஆகி படுத்து தூங்குச்சு. அது ஞாபகத்துக்கு வருது இப்போ. நேற்று வந்தது ஒரு 5 நாளாகவே ரொம்ப அப்செட்டு தான். ஒரு பாசம் வச்சிடறோம் இல்லைங்களா, ரொம்ப அப்செட்டாக தான் இருந்தது. ஆனால் இதை எடுத்துன்னு போய் விடுறதுக்கான காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. அது ஹெல்த்தியர் நாய்க்குட்டிகள் தான். ஆனால் ஏதோ பிடிக்காம போகுது இல்லையா, ஒரு சில பகுதிகளில் ஏதோ பிடிக்காம போகுது. ஆனால் பாயிண்ட் ஆஃப் த வியூவுக்கு வாங்க. உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிற பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மனித இனத்தோட குழந்தைகளை நாய்கள் கடிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் அதுதான், ஃபஸ்ட்டு காரணம் அதுதான். மனித இனத்தோட குழந்தைகளை நாய்கள் கடிக்கக்கூடாது. நாய்களை என்ன பண்ணலாம், அதுக்கு உண்டான ஷெல்டர்ஸ் உருவாக்கி, அதாவது லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது இல்லைங்களா, முனிசிபாலிட்டிஸு இல்லைன்னா வேறு எதுனா லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸு,
அதை வச்சு அந்த ஊழியர்கள் அதிகாரிகளை வச்சு அதுக்கு உண்டான ஷெல்டர்ஸு, சிசிடிவி கேமராஸ், அதுக்கு உண்டான பாதுகாப்பு நடைமுறைகள்லாம் கண்டிப்பாக தரணும். மனித இனத்திற்கும், அதாவது குழந்தைகளுக்கு, பள்ளி படிக்கிற குழந்தையோ சிறு குழந்தையோ அவங்களுக்கு உண்டான பாதுகாப்பை தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேபிஸுங்கிற நோய் பரவுனதுனால தான் இத்தனை பெரிய பிரச்சனை வந்திருக்கு. ரேபிஸ் நோய் தாக்கிய நாய்கள் வந்து எல்லாரையும், குழந்தைகளை முக்கியமாக கடிக்குது. அந்த குழந்தைகளோட உயிரை விலங்கு நல ஆர்வலர்கள் தர முடியுமா? ஏன்னா விலங்கு நல ஆர்வலர்கள் வந்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து எதிர்க்காதீங்க. ஒரு மனிதர்களாகிய குழந்தைகளை ஒரு நாய்கள் கடிக்குதுன்னா அதையும் பாதுகாக்கணும், குழந்தைகளை மிக முக்கியமாக பாதுகாக்கணுங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இந்த தீர்ப்பு. பர்திவாலா, நீதிபதிகள் பர்திவாலா அண்ட் மகாதேவன் சார் சொல்லியிருக்காங்க. ஓகே, அது வரவேற்கக்கூடிய விஷயம்தான். ஒரு பக்கம் மனசுக்கு நெருடலாக இருந்தாலும் வரவேற்கக்கூடிய விஷயந்தான். மனசுக்கு நெருடலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பார்க்குறோன்னா, ரேபிஸ்ன்றது ஏதோ ஒரு நோய் அப்படின்றது போய் இப்போது ரீசண்டாக நிறைய நாய்களுக்கு ரேபிஸ் தொற்று ஏற்பட்டுருச்சு. அதுக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாய்க்குட்டிகள் இல்லை. நாய்க்குட்டிகள் ஒரு விதத்தில் இருக்கலாம், நாய்கள் கடித்து காரணமாக இருக்கலாம், மற்ற காரணங்களும் இருக்குது இதில். அதையும் பார்க்கணும். உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்து எல்லாரும் வலுக்கட்டாயமாக ஏற்றுக்கணும் அப்படிங்கிற அவசியம்ன்றதை விட அதில் இருக்கிற உண்மையை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. விலங்கு நல ஆர்வலர்கள் இதை எதிர்க்கிறதுக்கு உண்டான மனநிலைக்கு வந்தாலும் அதில் உள்ள காரணங்களை பார்க்க வேண்டியது இருக்குது. அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவிடப்படுது. அது என்னென்னா, நிறைய மருத்துவ கழிவுகள், மனித கழிவுகள், ஏதேதோ கழிவுகள் இன்னமும் நிறைய சொல்லலாம். மனிதர்களாலேயும் அந்த நாய்களுக்கு ஏகப்பட்ட துன்பங்கள், துயரங்கள், தொல்லைகள், டார்ச்சர்ஸு, பீட்டன்ஸு, வைலன்ஸு. ஒரு நாய் படுத்துட்ருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், வேணுங்கிறதுக்கே கல் எடுத்து அடிக்கிறது, இல்லை அது பிடிக்கலன்னா கல் எடுத்து அடிக்கிறது. திருடர்கள் இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு இந்த மூக்கில் அடிக்கிறது. சும்மாவே இந்த இளைஞர்கள் போதை வஸ்து எடுத்துக்கிற இளைஞர்கள் வந்து இந்த ஒரு நிறைய நாய்களுக்கு பார்த்துருக்கோம். இந்த வயிற்று பகுதி இருக்குது இல்லைங்களா, வயிற்று பகுதி அங்கே வந்து அந்த சைலன்சர்னால சுட்டு வச்சுருக்காங்க. அடுத்தது இந்த கழிவுகள்னால அந்த உணவுகள்லாம் சாப்பிட்டுட்டு அந்த முடியெல்லாம் விழுந்து அதோட ஸ்கின் தெரியுது. நிறைய நாய்கள் அந்த மாதிரி பார்த்துருக்கோம் இல்லைங்களா. அது ஏன் நாய்களாலேயே உருவாகுதா? ஆனால் கிடையவே கிடையாது. இது மனிதர்களால் தான் இத்தனை பிரச்சனையும். குழந்தைகள் இதை பண்ணுறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. இத்தனை தொல்லைகளையும் துன்பங்களையும் ஃபேஸ் அனுபவிக்கிற அந்த நாய்கள் வந்து, நாய்களாலேயும் அதுக்கு தொல்லை. ஒரு ஆல்ஃபா டாக் இருக்கும், டாக்லேயே ஒரு ஆல்ஃபா டாக் இருக்கும். அந்த ஆல்ஃபா டாக் வந்து அது நிறைய பீட் பண்ணி கடிச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஈவன் ப்ராக்டிக்கலாக பார்த்திங்கன்னா, ஏதேதோ வெளிநாட்டு நாய்கள்லாம் கொண்டு வராங்க. வெளிநாட்டு நாய்கள்லாம் இந்த நாய்கள் கூட சண்டை பிடிக்கிறதும், அதை வந்து வேறு மாதிரி மிஸ்யூஸ் பண்ணி குள்ள நாய்கள் பிறக்குது. இல்லைன்னா ரொம்ப அப்படியே இவ்வளோண்டு குள்ளமாக இருக்குது, இவ்வளோ குள்ளமாக இருக்குது. ஒரு நாய் இவ்வளோ பெருசாக கரடி மாதிரி இருக்குது. அந்த நாய்களெல்லாம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது. யார்? ஸ்ட்ரே டாக்ஸ். தெருவில் அனாதையாக விடப்பட்ட உணவு இல்லாத நாய்கள், வீட்டில் நல்லா சாப்பிட்டுட்டு வர்ற அந்த நாய்களை சமாளிக்க முடியாமல், தெருவில் இருக்கிற நாய்களை சமாளிக்க முடியாமல், மனிதர்கள் தர தொல்லைகளை சமாளிக்க முடியாமல், தங்கள் இனத்தினாலேயும் மனித இனத்தினாலேயும் வர்ற தொல்லைகளை சமாளிக்க முடியாத, வாய் பேச முடியாத அந்த ஜீவன்கள் எத்தனையோ தொல்லைகளை சந்திச்சிட்டு இருந்தது. குழந்தைகளும் அந்த தொல்லைகளுக்கு ஆட்பட்டாங்க. அதை தான் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. உச்சநீதிமன்றத்தோட கருத்தும் இதுதான். நாயை வந்து எதுவும் ரொம்ப ஹார்ஷாக பண்ணணும் அப்படின்லாம் சொல்லலை. இது வந்து இந்த பிரச்சனை வந்து பெருசாக வர்றதுனால தான் அந்த கருத்தை சொல்லியிருக்காங்க. அது அக்செப்டன்ஸ் தான். அதே சமயத்தில் இத்தனை தொல்லைகளுக்கும் உள்ளாகுது இல்லையா அந்த நாய்கள். அது வந்து கொஞ்சம் ரெஸ்கியூ பண்ணி கவர்மெண்ட்டே இதை வந்து பொறுப்பெடுத்துக்கிற மாதிரி தான்
நீதிமன்றங்கள் சொல்லியிருக்கு. நான் மனசார வரவேற்கிறேன் இந்த தீர்ப்பை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாய்க்கு சாப்பாடு கிடைக்கிறதில்ல. ஏதோ நம்ம 5 ஆழாக்கு வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ போடுறோம். நம்ம கூட ஒரு நாள் போடாமல் போயிடுவோம். திடீர்னு ஞாபகம் வரும், 10 மணிக்கு ஞாபகம் வரும், அப்போ போய் போடுவோம். ஆனால் அந்த ஷெல்டர்ஸில் வந்து கரெக்டாக அந்தந்த டைமுக்கு அதிகாரிகள் கண்காணித்து பணியாளர்கள் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுலேயும் எதனா மிஸ்யூசஸ் வந்ததுன்னா வாலண்டியர்ஸ், அதாவது விலங்கு நல ஆர்வலர்கள் போய் பார்த்துக்கிறதுக்கான அனுமதி வாங்கிக்கலாம் அப்படின்னு தோணுது. அதுக்கு அனுமதி தருவாங்க அப்படின்னும் நினைக்கிறேன். இது நாய்களுக்கு ஒரு இடங்கள் அந்த தெருவுலலாம் அது பாட்டுக்கு ஃப்ரீடமாக இருந்திருக்கும். ஆனால் ஒரு ஷெல்டரில் வச்சு அடைக்கிறாங்கன்னும் போது அதுக்கு அந்த சூழ்நிலைகள் வந்து வேறு மாதிரி தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது அடாப்ஷன் ஆகிக்கும். எப்படின்னாலும் நம்ம சின்ன வயசுலேயே கொண்டு வரோம் இல்லைங்களா, ரெஸ்கியூ பண்ணுற நாய்கள், அடாப்ஷன் பண்ணுற நாய்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது மாதிரி ஒரு பாதுகாப்பான இடத்துல தான் இருக்கும். இப்போ நான் சொன்னேன் பாருங்கள், அது 3 பப்பீஸ் வந்து எங்கே இருக்குன்னே தெரியல. அந்த மாதிரியெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணுற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு கவர்மெண்ட்டு அதுக்கான நிதி ஒதுக்கி இருக்கிற நாய்க்குட்டிகளை பாதுகாக்கிறதுக்கு உண்டான வழிமுறையை தான் உச்சநீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதிகள் ஐயா பர்திவாலா அண்டு மகாதேவன் ஏற்படுத்தி தந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ளே இருக்குது. இருந்தாலுமே ஒரு நெருடல், நம்ம கூடவே வாழ்ந்து வளர்ந்த அந்த குழந்தைங்க ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறத நம்ம அப்பப்போ பார்த்துக்க முடியாதுன்னாலும் ஏதோ ஒரு வீக்கெண்டு அந்த டேஸில் போயிட்டு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனசு திருப்தி இருக்குது. அதே சமயத்தில் இதில் இந்த நாய்க்குட்டிகள் தெருவில் ஒரு ஃப்ரீடமாக நம்ம கூடவே மனிதர்கள் கூட வாழ முடியாத போனதுக்கு காரணங்கள் நான் சொல்லிட்டேன் இல்லைங்களா. மனித கழிவுகளை சாப்பிட்டு தான், மனிதர்கள் போடுகிற கழிவுகளை சாப்பிட்டு தான் ஏதேதோ பண்ணுறாங்க. என்னென்ன உணவுகளோ வந்துருச்சு. இன்னொன்று அந்த தெருவில் அனாதையாக விடப்பட்ட அந்த உயிரினங்களை கொன்று கூட ஏதோ உணவுகள்லாம் கலப்படம் பண்ணுறாங்க அப்படிங்கிற கன்ஃபார்ம்டு நியூஸ் கூட வந்திருக்கு. இதெல்லாம் ஒழிக்கப்படும். அதே சமயத்தில் தீமைகளும் இருக்குது மனித குலத்துக்கு. அந்த ஸ்ட்ரே டாக்ஸ் வந்து ஒவ்வொரு தெருவையும் அவ்வளோ பாதுகாக்கும். ஈவன் முக்கியமாக பெரியவங்க இருக்காங்கன்னா அவங்கள இந்த காலகட்டத்தில் கண்காணிச்சிட்டே இருக்காங்க. பெரியவங்க மட்டும் இருக்கிற வீடை கண்காணிச்சிட்ருக்காங்க. குழந்தைகள் இருக்கிற வீடை கண்காணிச்சிக்கிட்டு இருக்கான். இந்த போதை வஸ்து எல்லாம் எடுத்துக்கிற அந்த மனித மிருகங்கள். இன்றைக்கி கூட போதை ஒழிப்பு உறுதிமொழி எடுத்துக்கிட்டோம். ஒவ்வொரு வீட்லேயும் எல்லாருக்கும் சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். அதையும் மீறி ஒரு தெருவை, ஒரு வயதானவர்களை, ஒரு இளம் பெண்களை, இல்லை குழந்தைகளை, இப்போ ரீசெண்டாக நம்ம கும்மிடிப்பூண்டியில் கூட பார்த்தோம் இல்லைங்களா, அங்கே ஒரு நாய் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தைக்கு ஏதாவது கத்தியாவது கூச்சல் போட்டிருக்கும். அதே சமயத்தில் ஏதோ ஒரு இன்சிடெண்ட் நடக்குது, ஏதோ ஒரு தீஃப் வந்துட்டான் அந்த தெருவுக்குள்ளே, யாரோ ஒரு புது ஆள் வராங்கன்னா குலைச்சிக்கிட்டு இருக்கோம். அது தடுக்கப்படும். ஓகே, அந்த குழந்தைகள் உயிர் போகிறது, ரேபிஸ் கடித்து ரேபிஸ் நோய் தொற்று உள்ள நாய்கள் கடித்து அந்த குழந்தைகளுக்கு உயிர் போகிறது. அந்த இன்சிடெண்ட் பார்த்தா பெரியவங்களை காப்பாற்றுறதுக்குன்னு சொல்லிட்டு வேறு வழிமுறைகளை நம்ம கொண்டு வந்துடலாம். அதை வந்து அக்செப்ட் பண்ணக்கூடியது தான் இல்லைங்களா. இதை அனலைஸ் பண்ணி பார்த்தா இதை வந்து எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கூடியது தான். ஓகே, இல்லைன்னா அந்த நாய்களில் அடாப்ஷன் எடுத்துகிட்டு வந்து அந்தந்த வீட்டுக்குள்ளே அவங்க வளர்த்துக்க வேண்டியது தான். இதனால் நாய்கள் பாதுகாக்கப்படுது. உச்சநீதிமன்றத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நான் ரீசெண்டாக நான் சொன்னது தான், அந்த பப்பீஸ் வந்து அதுக்கு ஒரு ஃபைட் பண்ணி சாப்பிடக்கூட தெரியாது. அதுக்கு ஒரு விழிப்புணர்வும் இதில் சொல்கிறேன். உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எவ்வளோ பெரிய நன்மையை செஞ்சுருக்காங்க. நம்ம கூட வாழ்கிற வாயில்லா அந்த ஜீவன்களுக்கு உணவு கிடைக்க போகுது, ஒரு இருப்பிடம் கிடைக்க போகுது. அது வந்து ஒரு மாற்றம் தான். அது வந்து அழிவு கிடையாது, ஒரு மாற்றம் தான்.
ஒரு மாற்றத்தை ஒரு உயிரினம் வந்து சந்திக்குது. அவ்வளோதான். அது நல்லாயிருக்கும் கண்டிப்பாக. அதே சமயத்தில் இந்த மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல குழந்தைங்க இருக்காங்க. எங்க தாய் இருக்குது எங்கள் தெருவில். அந்த மாதிரி கொடுமையை அனுபவிக்கிறது நின்றுடும் இல்லையா? நிப்பாட்டலாம் இல்லையா? இந்த மாதிரி ஒரே ஷெல்டரில் ஒரு தாயும் சேயும் ஒரே இடத்துல இருப்பாங்க. மனிதர்கள் யாரும் எடுத்துகிட்டு போய் நிறைய கோயிலில் பார்ப்போம். சின்ன சின்ன குழந்தைங்கங்க, அந்த நாய்க்குட்டிங்க அப்படியே விட்டுட்டு மனசாட்சி இல்லாமல் விட்டுட்டு போயிருப்பாங்க. அதை யாருன்னா எடுத்து வளர்ப்பாங்க. அது காட் கிஃப்டட் டாகு அப்படின்னு சொல்லிட்டு வளரும். பல நாய்கள் வந்து இறந்து போயிருக்கு. அதெல்லாமே தடைப்படும். இப்போ யாருமே எதையுமே பண்ண முடியாது. ஸ்ட்ரே டாக்ஸ் அப்படிங்கிற வார்த்தையே இது மேலே வராது கண்டிப்பாக. இதை வந்து பாதுகாக்கிறதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது. AWBI அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெகக்னைஸ்டு அமைப்பு இருக்குது. அதில் நிறைய விலங்கு நல ஆர்வலர்கள்லாம் ஒரு கோரிக்கை வைப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நானும் அந்த 3 பப்பீஸ் வந்து காணாமல் போனதுக்கு கொஞ்சம் கோரிக்கை வச்சுருக்கேன். அது எங்கே இருக்குது அப்படின்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த கடவுள் வழிவிட்டார்னா என்னோடய மனசில் இருக்கிற பாரம் குறையணுன்னா கூடிய சீக்கிரம் எதுனா ஆக்ஷன் எடுத்து அந்த நாய்க்குட்டிகள் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோடு தான் ஒரு சின்ன சந்தோஷத்தோட உச்சநீதிமன்ற தீர்ப்பை மனசார வரவேற்று இதுக்கு மேலே அந்த மாதிரி ஒரு 3 பப்பீஸோ இல்லை ஒரு தாயோ பிரியக்கூடிய நிலைமை வராது அப்படிங்கிற மனசு திருப்தியோட அந்த 5 ஆழாக்கு சாதம் வந்து அப்படியே தான் இருக்குது. என்னால் சாப்பிட முடியலங்க. அந்த நாய்க்குட்டி கிடைச்சா தான் சாப்பிட முடியும். விலங்கு நல ஆர்வலர்கள் வந்து அவங்க மனசை வந்து மாற்றிக்க முடியாது தான். இருந்தாலுமே இது வந்து நல்ல தீர்ப்பு அப்படின்னு தோணுது எனக்கு. இது வந்து நல்லா அனலைஸ் பண்ணி பாருங்கள். அந்த ஸ்ட்ரே டாக்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கிறத விட ஒரு கவர்மெண்ட்டே அடாப்ஷன் எடுத்துக்கிட்டு நம்மளும் போயிட்டு ஒரு அனுமதி வாங்கி பார்த்து, இல்லை பாதுகாப்பு தேவைப்படுற பெரியவங்களோ இல்லை தனியாக இருக்கிற குழந்தைகள் இருக்கிற வீட்லேயோ அவங்க வீட்டில் பாதுகாப்பாக வளர்க்கிறது எவ்வளோ நன்மையை தரும். இது வந்து நல்ல தீர்ப்பு அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் இருக்கிற அந்த 3 பப்பீஸும் எனக்கு திரும்ப கிடைச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கை, தெய்வ கடாட்சம் எனக்கு எல்லாம் அமையட்டும். தேங்க்யூ சுப்ரீம் கோர்ட். தேங்க்யூ.